அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்யத்துள்ளே ராமனையவையும் ராமனையவையும் ராமனையும் வணக்கம் சாமி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்தாலும் எல்லாருக்கும் வந்தாலும் காமத்தை மதிக்கும், காமத்தை மதிக்கும். வணக்கம் சாமி வணக்கம். காலையில சொல்லலாம்னு பாத்தீங்க, அப்புறம் சரவணன் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்ட்டு தாங்க. இல்லாட்ட இல்ல நான் சொல்லியிருந்திருப்பேங்க. நீங்க சொல்லி சொல்லதானே தெரியல சொல்லணும், அவ்வளவுதான். சொல்ல சரவணன் சார் இப்ப நான் தான் சார் நான் தாங்க என் முதல்ல கால் பண்ணேன். இன்னைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையா, மெசேஜே போடல ரொம்ப நேரம். அப்புறம் நான் போடலனாக்கா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்ம தான் கிளாஸ்ல சொல்லிட்டோமே அன்னைக்கு அப்படின்னு நான் போடல. கன்ஃபியூஸ் ஆயிட்டு இன்னைக்கு அப்புறம் ஏன்ட்டு கால் பண்ணி கேட்பாங்க, நாளைக்கு உள்ள கிளாஸுக்கு இன்னைக்கு போட்டீங்களா அப்படின்னு வழக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதான் கடுப்பா இருக்கு எனக்கு. அதை நான் போடல. அன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, நான் அதை சொல்லிட்டேன்ல. சரி அப்புறம் போட்டு விட்டேன் ரிப்ளேஸ்மெண்ட். கோட்டா என்ன சாமி சொல்றீங்க? உங்க ப்ரொஃபைல் பிக்சர் சொல்றாரு ஐயா. உங்க ப்ரொஃபைல் பிக்சர் டிபி சாமி அத போட்டுக்கிட்டா வர்றது கிளாஸ்க்கு வந்தேன்ல. பெரிய மனுஷன் வர அர்த்தம். அதான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் வர அர்த்தம். அதுக்கு பெரிய மனுஷன் வரானா? அடா போங்க சாமி. அதே ஒரு பொய். அது எல்லாமே பொய் தாங்க. அது பொய் சாமி. இருக்கு ஆனா இல்ல. நல்லா இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் வர கொஞ்சம் ஹேண்ட்ஸம் ஆயிட்டு வரேன் சாமி. ஆமா சரியா தான் அந்த படம் அவர் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லையே. அந்த படம் அவர் இன்னும் இளமையா இருக்காருன்னு காட்டுறதுக்கான செய்த முயற்சி தானே. உனக்கு ஏன் இந்த வேலை? உனது ஆராய் சொன்னாங்களா? இங்க வந்து மகாதேவ மாலை பாட்டு ஆராய சொன்ன, நீ என்ன ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க? எது வரீங்களா? பெருசா வரீங்களா? நம்ம ரிவர்ஸ் ஏஜ் பண்றோம்னா ரிவர்ஸ் ஏஜ். எல்லாம் பொய் சாமி. சரி ஓகே ஆரம்பிப்போம் சாமி. இன்னைக்கு 70வது பாட்டு சாமி. இன்னொரு 30 பாட்டு இருக்கு. ஓகே ஆரம்பிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ன சாமி சொல்றீங்க? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஆனேரும் பெருமானே அரசே, எந்த நாருயிர்க்கு ஒரு துணையே, அமுதே கொன்றை தேனூறு மலர்ச்சடையே, என் சிவனே தில்லை செழுஞ்சுடரே ஆனந்த தெய்வமே, என் ஊனேறும் உயிருக்குள் நிறை ஒளியே, எல்லாம் உடையானே நின்னடி சீர் உண்ணி அன்பர் வானேறுகின்றார், நான் ஒருவன் பாவி மண்ணேறி மயக்கேறி வருந்துற்றேனே. சிவபெருமான் இடபவாகத்தை உடையவர், அதன் மீது ஏறி அடியாருக்கு காட்சி அளிப்பவர் என்றுதான் விளக்கம் கூறுவர். ஆனேரும் பெருமானே என்ற சொற்பதங்களுக்கும் அதே பொருள் இருக்கலாம். ஆனால் எருது என்பது தருமஸ்வரூபம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நாம் செய்யக்கூடிய தர்மம்தான், அதன் பலன்தான் இறைவனை காட்டுவிக்கும் என்பது பொருள். எல்லா குடிமக்களையும் ஆபத்தில் நின்று எப்போதும் காக்க வேண்டியது அந்நாட்டு மன்னன் கடமை. அதுபோல் எவ்வுலகத்து எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டியது இறைவனின் கொஞ்சம் மேல ஏத்தணுங்க. இறைவனின் கடமை ஆகுமன்றோ? தெரியலையா?
இறைவனின் கடமை ஆகும் என்றோ. ஓகே, இல்லைங்க, இது முதல் பாத்துரும். ஓகே. ஆனேரும் பெருமானே அரசே என்ற நாயுருக்கு ஒரு துணையே அமுதே கொன்றை தேனேறு மலர்சடையான் சிவனே. சிவனே வா சமே. சிவன்தான். தில்லை செழுஞ்சுடரே ஆனந்த தெய்வமே என் ஊனேறும் உயிருக்கு நிறைய ஒளியே. உயிர்க்குள் நிறைய ஒளியே. உயிர்க்குள் நிறை ஒளியே உடையானே நின்னடி சீருண்ணி அன்பர் வானேறுகின்றார் நானொருவன் பாவி மன்றேறி மயக்கேறி மருந்துட்டேனே. மன்றேறி மன்று மன்று மண்ணேரியா மண்ணேரியா சரி மண்ணே. சிவபெருமான் இடப வாகனத்தை உடையவர். இடபனா ரிஷபம் எருது. அது மாறுது என்னது காணுமே. உங்களுக்கு இதே ஒரு பிரச்சனை தம்பி, நெட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன தெரியுது? நீங்க தெரியும், சிவனம் தெரியாது. இதானே? ஆமா, அதுதான் தர்ம விடை தானே? தர்மதான். இதுலதான் அவர் ஏறி வராரு. சரியா தம்பி? ஆமா. சரி, இவர் பரவாயில்ல, இந்த ஆள் இதுல ஏறி வராரு. அவங்க ஒய்ஃப் வந்து புலியில ஏறி வராங்க. அந்த புலி இந்த மாடை சாப்பிடுறது. சிங்கம் அந்த மாடை சாப்பிடுறது. தோல் வச்சிருவாங்க, கட்டி போட்டுருவாங்க. இல்ல, இப்ப 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மாடை அந்த சிங்கம் வேலையை பார்த்து புத்தி போதாது. இல்ல சொல்ற சாமி. அப்புறம் சாமி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே? அதுதான் நம்ம மாதிரி இருப்பாங்க அவங்களாம். அவர் குழந்தை எப்படி பிறந்தது? நெத்தியில பிறந்தது. அவங்க அந்த மாதிரி பிறந்தது இல்ல சாமி. டேட்டிங்னா என்ன? டேட்டிங் தானே சொன்னேன் நான். என்ன நீங்க வேற எதுவும் யோசிக்கிறீங்க? டேட்டிங்னாக்கா பேசுறது. அதாவது பாருங்க, என் செக்டர்ல, என்னுடைய செக்டர்ல என்ன மாதிரி பிரச்சனை மக்களுக்கு நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சாமி? சிவனுக்கு ஒரு கடமை இருக்கு, சக்திக்கு ஒரு கடமை இருக்கு. ஆமாவா இல்லையா? அவங்க செக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுங்க, எப்படி சிவன் தானே கேட்டாகணும். ஆமா. அந்த நேரத்துல மாடை சிங்கத்தை எங்க கட்டி போட்டு வருவாங்க? பின்னாடி வச்சிருக்காரு. அதான் நீ பின்னாடி ஏறி முன்னுக்கு வந்துடாத, ஒய்ஃப் வந்துட போறா அப்படின்ட்டா. இது பேர் என்ன சாமி? தர்ம விடை. தர்ம விடையில வராரு. காட்சியளிப்பர் என்றுதான் விளக்கம் கூறுவர். ஆனேரும் பெருமானே என்ற சொற்பதங்கட்கு அதே பொருள் இருக்கலாம், ஆனால் எருது என்பது தர்ம சுரூபம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நாம் செய்யக்கூடிய தர்மம் தான், அதன் பலன்தான் இறைவனை காட்டுவிக்கும் என்பது பொருள். அதாவது சமயே, கடவுள் வந்து நீ தர்மம் ஜீவகாருண்யமா இருந்தனாக்க கடவுள் உங்ககிட்ட வந்துடுவாரு. அப்ப கடவுள் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரே வாகனம் என்னன்னாக்கா நீ தர்மமா இரு. நீ தர்மமா இருந்தனாக்கா கடவுள் உன்னை தேடி வருவாரு. நீ கடவுளை தேடி போக முடியாது. அப்ப வள்ளலாறு எப்படி வந்து சாமி குடிசைக்கு வந்து கொஞ்சம் இருங்க. இந்த இடமாவது தர்மம் தானே? இடம் ஒண்ணு கிடையாது இல்லையா? தர்மம் தானே வாங்கணும். ஆமா, தர்மம் தான் வாங்கணும் இல்லையா? ஆமா. ஆனா சிவன் கோயிலெல்லாம் போய் பாருங்க, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி, 50 நாள் முன்னாடி பிரதோஷம்னு பேர். பிரதோஷம் பேரு. ஓகே. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து இந்த நந்தி எருது நந்தி, அது மாலை போட்டு தீபாவளி பண்ணி காதல சொல்லுவாங்க. பிரார்த்தனை எல்லாம் அதுக்காக சொல்லுவாங்களா? ஆமா, அதுதான் போய் அவனுக்கு சொல்லும். இப்ப என்ன சொல்ல வரீங்க அதுல? தர்மோட பிரார்த்தனை அதுதான் சார். சிவன் கேட்க மாட்டான். சிவன் பிரார்த்தனை வந்து நீங்க அதுதான் சொல்லணும்.
அதாவது சாமி நீ செஞ்ச புண்ணியம் தான்ப்பா. அதாவது உனக்கு ஏதாச்சும் வேணும்னாக்கா நீ செஞ்ச புண்ணியம் தான் உனக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணும் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்ல வராரு. சரியா? ஆமா, அதேதான். உன்னுடைய தர்மம் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவங்க போயிட்டு காதுல ஓதிக்கிட்டு இருக்காங்க தர்மம் பண்றதுல. செய்யறதுப்பா சேட்டை. ஆமா, நல்லா போய் அந்த சேட்டையை பண்ணிட்டு தர்ம விடிக்க போறேன்னு அது அந்த கேட்டு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த நந்தி தஞ்சாவூர் நந்தி, பெரிய நந்தி பாத்தியா? தஞ்சாவூர் பாத்தியா பெரிய நந்தி? ஆமா பார்த்தேன். அது தானே பெரிய அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அது காதுல ஊதுவாங்க. அதுக்கு அதுல ஓதுவாங்களா? ஆமா, என்ன அது பையன் பாஸ் பண்ணுவோம், கல்யாணம் எல்லாம் அதுக்கு அதில் ஓதுவாங்க. அது வந்து பிரச்சனை சொல்லுவோம். என்ன பண்றது மக்கள், என்ன பண்றது? தர்மம் பண்ண மாட்டாங்க. என்னங்க தர்மம் பண்ண மாட்டான், தர்மம் பண்ண மாட்டான், தர்மம் பண்ண மாட்டான். ஆமா, காதை ஓதுவான் போய். செய்ய மாட்டான். ஆனா வந்து உனக்கு எல்லாம் நடக்கணும். அப்படியே காதை ஓதுவான் போய். சரி சாமி, ஒரு சீன் போடுங்க. இல்லைங்க சீன் தான் ஓடி போச்சு. சிவா படத்தப்பட நெத்தியில் கிடக்கிற பாரு. சரி, எல்லா குடிமக்களையும் ஆபத்தினின்று எப்போதும் காக்க வேண்டியது அந்நாட்டு மன்னன் கடமை. அதுபோல் எவ்வுலகத்து எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டியது இறைவனின் கடமை ஆகும் என்று. சாமி, எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. பாருங்க, நானா கேட்டேன் என்னை படைச்சிட்டு எனக்கு இது பண்ணு, என்னை இப்படி கொண்டாந்து இங்க வெயி நான் கேட்டேன். நான் கேட்கலையே, நீ தானே படிச்ச. இப்ப உதாரணம் என் பையன் இல்லைங்க, நானும் கேட்டு முடிக்கல. அதுக்குள்ள நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. நானும் கேட்டு முடிக்கல. இப்ப என் பையன் இருக்கான், சரியா சாமி? 3 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு. அவங்களா கேட்டாங்க பொறக்கணும் 2 அப்ளிகேஷன் போட்டா கேட்டாங்க. நான் பண்ணனாலதான் வந்தாங்க. அப்ப நான் தானே பொறுப்பு அவங்கள வளர்த்து பெருசாக்கி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வர்ற வரைக்கும். அப்புறம் அவங்களா சுயமா இயங்கின பிறகு ஏதோ இப்படி போங்கடா அப்படின்னு விட்டுற வேண்டியதான். சரியா சாமி? சரி. அதே மாதிரி இப்ப எங்களை வளர்த்து ஆளாக்கி கடவுள் தானே செஞ்சிடும். அவரோட கடமை தானே. அப்புறம் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? என்ன சாமி, ஏதாவது ஒரு சண்டை போடுங்க, பேசுங்க, சண்டையை போடுவோம். சண்டை இல்ல, நீங்க வரீங்கன்னு சொன்னீங்களா, அதே தப்பு இல்ல. ஐயா என்ன சொன்னாரு? நம்ம விஷபாகம் 3 பாகம் இருக்கு. விஷபாகத்தை தள்ளிட்டு அமுதாபத்தை முன்னாடி தள்ளி குழந்தை பிறகு சாமி, அதெல்லாம் வந்து அப்புறம் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை எது பண்ணணும்னு ஆசைப்பட்டது யாரு? நான் தானே. சாமி, அது யார் ஆசைப்பட்டா? நான் தானே. கல்யாணம் பண்ணி அப்புறம் நீதான் ஆசைப்பட்டது யாரு? பிள்ளை வேறுன்னு ஆசைப்பட்டது யாரு? இல்ல, நீ பிள்ளை ஆசைப்படல. நீ என்ஜாய் பண்ண பிறந்த நீ அது பிள்ளையோட ஆசைப்படல. சுயநலத்தை என்ஜாய் பண்ண போறேன், அது ரிசல்ட் தானே பிறந்தது. அது நீ ஒண்ணு போடணும் அப்படியே ஆசைப்படல. இல்ல சாமி, எனக்கு தான் கல்யாணம் பண்ணி 7 வருஷமா பிள்ளை இல்லையே. நான் தான் ஆசைப்பட்டு பிள்ளை வேணும்னு முயற்சி பண்ணேன். அவங்களுமா ஜென்ரலா வந்து யாரு பிள்ளை ஆசைப்படல. அதாவது அவன் செஞ்ச சேட்டைக்கு சைடு எஃபெக்ட்ன்றீங்களா? சரி, படிக்க அடுத்து. கடமை தவறாது ஆற்றுகின்ற இறைவனை அரசே என்று அன்புடன் அழைக்கின்றார். அருமையானதாகிய என் உயிருக்கு ஒரு துணைவனாக விளங்குகின்றவனே, அகவலிலே எவ்வாறெல்லாம் இறைவன் உயிர்களுக்கு துணையாய் இருந்து செயல்பட்டு வருகின்றான் என்று விளக்குகின்றார். இறைவன் எவ்வாறெல்லாம் துணையாக விளங்குகின்றான் தெரியுமா? அயர்ந்து அஞ்சிய போதெல்லாம் சிறிதும் பயப்படாதே என தாங்குகின்றானாம். தளர்ந்த போதெல்லாம் தளர்வை நீக்கி உள்ளே உற்சாகம் பொங்குமாறு செய்கின்றானாம். தீமை எங்கிருந்து வந்தாலும் நம்மை தொடராத வகை இரவும் பகலும் நமக்கு காவலாய் இருக்கின்றானாம். எதை எதை நான் விரும்புகின்றேனோ அதையெல்லாம் உடனுக்குடன் ஈந்து அருள் புரிவானாம்.
உலக வாழ்விலும் சரி அருளியல் வாழ்விலும் சரி எந்த துன்பமும் வாராது துணையாய் இருக்கின்றானாம். இறைவன் இவ்வாறெல்லாம் துணையாய் இருப்பின், இறைவா உன் பொன்னடி ஒன்றால் தான் நான் வாழ்கின்றேன், இது தவிர வேறு யார் துணையும் எனக்கு வேண்டாம் என்கிறார். ஓகே நில்லுமா. ஓகேங்க, நன்றிங்க. சாமி அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. சாமி நம்ம எப்ப பூஜை ஆரம்பிக்க போறதா, எப்ப நம்ம விசார ஆரம்பிக்கிறோமோ அங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க, ஒருத்தன் கத்துவான் பாருங்க. இப்ப இன்னொருத்தர் வந்து ஒரு போட்டு போறாரு, எனக்கு தொண்டை வலிக்குது கிளினிக் கூட்டி போடி போகிறாங்க. கரெக்டா பாத்துறாங்க, எங்க இங்க இன்னும் ஃப்ரீயா இருக்கானு அப்படின்னு பாத்துட்டு ஏதாவது வேலை வச்சு விட்டுறாங்க. அதான் சொல்றேன் தாமே, அதான் சொல்றேன். இப்ப நான் தானே செஞ்சாகணும். இப்ப ஏதாவது பிரச்சனை நான் சொல்ல முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட கடமை நான் செஞ்சுதானே ஆகணும். அப்ப அதாவது கடமை தவறாது ஆற்றுகின்ற இறைவனே அரசே என்று அன்புடன். அப்ப நம்ம ஒண்ணு பாப்போம் சாமி, நம்ம எத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்போம், சரியா? எத்தனையோ ஜென்மத்துல எத்தனையோ பேர்கிட்ட பழகி எத்தனையோ பேர் நம்ம கூட வாழ்ந்து பேர் நம்ம அரசரா கூட இருந்திருக்கலாம். ஒரு நாட்டு மக்களில் நம்மள வந்து அன்போட இருந்திருக்கலாம். எல்லாம் எங்க போனாங்க? நல்ல கற்பனைங்க. எல்லாம் எங்க போனாங்க? எவனும் உனக்கு தொடரல. இந்த ஜென்மத்துல திருப்பி முதல்ல இருந்து நம்ம கூட பிறப்பு கொடுத்து நமக்கு பக்கம் ஒரு வச்சு துணையா இருக்கிறவன் ஒருத்தன் தான், வேற யாரும் இருக்கான்? உயிருக்கு துணையா இருக்கிறவன் இவன் ஒருத்தன் தான் சாமி, சரியா? ஞானம் பிறந்துச்சா? ஆமா சாமி. இப்ப யாரு இருக்கா? இப்ப உதாரணத்துக்கு யாரு இருக்கா நம்ம கூட? யாரும் இல்ல. இப்ப உலகத்துல சாமி திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், அப்ப பாக்கலாம் சாமி, எவனும் இருக்க மாட்டான் சாமி. நல்லா இருக்கும்போது பாக்கணுமே, அட்டேங்க ஐயா வாங்க போங்க அட்டே வருவாங்க. நம்மளுக்கு கையில காசு இல்லன்னு வச்சுக்கினேன், எவனும் மதிக்க மாட்டான் சாமி. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சாமி, நான் அப்புறம் ஷேர் பண்றேன். அதாவது உங்களுக்கு நீங்க காலையில உங்களுக்கு சொல்லிக்கணும், உங்களுக்கு நீங்க மட்டும் தான் துணை, வேற யாரும் துணை கிடையாது. நீங்க கடவுள் 2 பேர் தான் துணை, உங்களுக்கு கடவுள் மட்டும் தான் துணை. நீங்க கடவுள் துணையா வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா விட்டுருவீங்க. எல்லாரும் துணையா இருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டே இவங்க கூட போயிருந்தீங்கன்னாக்கா உங்களை எல்லாரும் கூட்டிட்டு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு நம்ம இழுக்கடிச்சிருவாங்க. இது நான் சொல்லல, இன்னைக்கு காலையில நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன், அதுல சொல்லியிருந்தேன். சரி வாங்க. அருமையானதாகிய என் உயிருக்கு ஒரு துணையாக விளங்குகின்றவனே அகவிலே எவ்வாறு. அந்த துணை பகுதியா சாமி? சரி, இறைவன் எவ்வாறு அயர்ந்து அஞ்சிய போதெல்லாம் சிறிதும் பயப்படாதே என தாங்க. தம்பி துணைனா என்ன சாமி? ஃப்ரெண்டா? இல்லையா, அது நட்பேன்னு வருமே. நட்பு துணை இல்லைன்னா நட்பு தூரம் ஒரே துணை கூட இருக்கும். வைஃப் மாதிரியா? ஆமா, மாறிடும். துணை பேரு துணை பேரு வைஃப் தான் துணையா? துணைவியா? ஆமா, துணைவி. இப்போ வைஃப்ல துணையா இருக்கிற மாதிரி தெரியலையே சாமி. சாமி கர்மா. மனைவி அணிவதெல்லாம் அவன் செய்த வினை அப்படின்னு இருக்கிற சாமி. கரெக்ட். ஆமா. துணையாக விளங்குகின்றான் எவர் தெரியுமா? அயர்ந்து அஞ்சிய போதெல்லாம் சிறிது பயப்படாது. இல்லையே, நமக்கு வாச்சுது, நம்மள பயப்பட வைக்குதே சாமி. ஆண்டவன் வந்து பாருங்க சாமி, அயர்ந்து அஞ்சிய போதெல்லாம் நான் இருக்கப்பா, யாம் இருக்க பயமேன் அப்படின்றானா. இதனாலதான் வல்லார் சொல்ற பாரு சாமி, பயம் பூஜ்யம் அப்படி சொல்றாரு. ஏன்னா நீங்க அதான் சாமி, இங்க பாரு இன்னொன்னு சொல்லுவாங்க, வரும்போது நீ ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறது இல்ல, நீ ஓவரா பயந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ற, இது போயிரும் அது போயிரும்ட்டு. ஆமா தானே சாமி? நீங்க ஏதாவது நம்ம கொண்டு வந்துமா சாமி? உலகத்துல எதுவுமே நம்மளோட கிடையாது. இந்த உடம்பே வந்து அவன் கொடுத்ததுதான், சரியா சாமி? கொண்டு போறோம் இல்ல, அது தெரியுது. ஆனா
நம்ம பயப்படுறோம் பாத்தீங்களா, இது போயிருமோ, அது போயிருமோ, இதாயிருமோ, அதாயிருமோ நம்ம யோசிக்கிறோம்ல. முட்டாள்தனம். அதான் சாமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்க நீங்க வந்து நீங்க துன்பப்படுறதுக்கு காரணமே சொந்த காசுல சூனி வச்சுக்கிறது தான். அதாவது உங்க மைண்டு தான் உங்களுக்கு இப்ப உங்களோட எதிரியா சாமி. ஆமா இல்லாதத இருக்கிறதா காட்டி நம்மள ஆமா பல மாதிரி குழப்பி விட்டுரும். ஆமா. சரி, தீமை எங்கிருந்து ஒரு வந்த இங்குரு தீமையும் என்னை ஒரு தொடராத வகை கண்களும் பகலும் ஒரு காவல் ரிஷிகிட்ட செய்தமையே அதான். ஒரு ரிஷிகிட்ட போய் எனக்கு யார் எதுன்னு கேட்டான் ஒருத்தன். யார் எதிரின்னு கேட்டான். ஓகே. ஆமா, எனக்கு எதிரி யாரு, உண்மையான எதிரி யாரு காட்டுங்க, ம் அவன்கிட்ட எனக்கு தப்பி வைங்க அப்படின்னு கேட்டான். சரி. அவர் வந்து புலிசிங்கெல்லாம் நிறைய படம் போட்டிருந்தாரு. ம் ஒரு சின்ன டம்ளர் வச்சிருந்தாரு. அதை போய் பாருங்க எதிரி தெரியும் அப்படின்னாரு. ஆ. இப்ப பார்த்தா பாருங்க, அவங்க தான் தெரிஞ்சது. ஆமா சாமி, நம்மளுக்கு நம்ம தான் எதிரி சாமி. விட்டாரு, உன் எதிரி வெளியில இல்ல, நீதான் உன எதிரி அப்படின்ட்டாரு. சாமி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இல்லைன்னு வச்சுக்கணும் சாமி, நம்ம மனசு நம்மள வச்சு செஞ்சிருது சாமி. நம்ம சில தாட்ஸ் வந்து நமக்கு ஏற்படும் தெரியுங்களா, அது உண்மை மாதிரியே இருக்கும். அது வந்து நம்ம விழிப்புணர்வா இது வந்து ஒரு தாட்ஸ் தான், இது வந்து ஒரு எண்ணம் தான், இது உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், அதுல அம்பிடுவோம், அதுல அம்பிடுவோம். அது கூடயே போய் அது அப்படியே விரிஞ்சி 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 நமக்கு ஏற்படாத டென்ஷன், anxiety எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதான் சாமி, ஐயோ, நீங்க தவம் செய்யல, நீங்க தியானம் பண்ணலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வராது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னாக்கா சாமி, இது வந்து ஒரு தாட்ஸ் ஏற்படுது, இதை கட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஃபோக்கஸ் பண்றோம்ல, அப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த கண்ட தாட்ஸ் எல்லாம் வருது இல்ல, அது தேவையில்லாதெல்லாம் வரும்போது இது எனக்கு தேவையில்லையே, இதை ஏன் நான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படி ஆமா, நம்ம கரெக்ட் கட் பண்ண அது தானே குறைஞ்சிரும். கரெக்ட். நான் தான் சொன்னேன் அன்னைக்கு, when you chase silence the monkey will become very louder and louder. சொன்னதா இல்லையா சாமி அன்னைக்கு? ஆமா, தீமை அது when you chase silence the When you- monkey becomes silent. When you chase silence, when you chase silenceனா நீங்க வந்து சும்மா இருக்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமா, The monkey becomes louder and louder. Do you know why? Why சாமி? அது குழப்பதான் குரங்கு. இல்ல அப்படி இல்ல, இப்ப நீங்க வந்து சாமி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து வைஃப் இருக்காங்க. ஆமா, வைஃபோ இல்ல யாரோ, சரி வைஃப் வச்சுக்குமே, அதான் நல்லா இருக்கும் அந்த எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு, அவங்க சும்மா இருந்துருவாங்க. சொல்றத கேட்காம நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேனாக்கா, பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே போவோம் அப்படியே கூடிக்கிட்டே போவோம், நான் அவங்க கேட்கிற வரைக்கும். அந்த மாதிரிதான் அந்த மனசு என்ன செய்யுமா, இவ்வளவு நாள் நம்ம சொல்றதை இவன் கேட்டுக்கிட்டு இருந்தானே, திடீர்னு இவன் ஏன் நான் சும்மா இருக்கிறான், இது என்னடா, இது ஏன்டா அப்படி ஆயிட்டா, இது முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது சத்தம் போட ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்வோம் சாமி, நம்ம தியானம் பண்றோம்ல, உட்காந்துருக்கு தவம் பண்றோம்ல, ஓவர தாட்ஸ் வர 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 மனம் அடங்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருவோம். ஆனா அதுதான் டெஸ்ட். நீங்க அதை கடந்து போயிட்டீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல அதே அமைதியாயிரும், இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் முதல்ல கேட்டேன், மனம் அடங்குதான்ட்டு. எல்லாரும் அந்த சத்தம் போடுற ஃபேஸ்லயே இது பண்ணிடுவாங்க, எல்லாரும் கைது கிவ் அப் பண்ணிடுவாங்க. அந்த சத்தத்தை தாங்கிட்டு நீங்க தொடர்ந்து நீங்க போக்கஸா இருந்தீங்கன்னாக்கா போப்போ அமைதியாயிரும். எதை எதை நான் விரும்புகின்றேனோ அதையெல்லாம் முரணுக்குரன் ஈந்து அருள் புரிவானாம். உலக வாழ்விலும் சரி அருளியல் வாழ்விலும் சரி எந்த துன்பமும் வராது துணையாக இருக்கின்றானாம். சரி, சிறப்பு. இறைவன் எவ்வாறெல்லாம் துணையாய் இருப்பின், இறைவா உன் பொன்னடி ஒன்றுதான் ஒன்றால் தான் நான் வாழ்கின்றேன், இது தவிர வேறு யார் துணையும் எனக்கு வேண்டாம். நான் சொன்னேன்னா இல்லையா சாமி, நம்மளுக்கு துணை வந்து கடவுள் மட்டும் இருந்தா போதும். நீங்க இவன் துணை அவன் துணை நம்பிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவனால இருக்கு அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்காது. நான் தொலைஞ்சோம் எதிர்பார்ப்புன்னு இருந்துச்சுனாக்கா முடிஞ்சது, செத்தம்.
ஆமா. நல்ல அதனாலதான் அருமை. சாமி நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் இப்ப. அதாவது குடுக்கற குடுக்கறது இருப்போம், வாங்க வேண்டாம் யார்கிட்டயும். நம்மளால முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா சும்மா இருந்துருவோம். ஆமா. யார்கிட்டயும் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்தனாக்கா அவ்வளவுதான், இது ஏற்கனவே வீக் ஆயிடுவோம். வீக் ஆயிரும் சாமி. ஆமா. ம். இவ்வாறு அடுத்து படிங்கம்மா. மகேஸ்வரமா நன்றி. வேற யாரும் படிங்க. நன்றி சார். படிக்கிறேங்கய்யா. ம். ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய் என்பார். இவ்வாறு மரணத்தை தவிர்க்கும் அமுதமாக இறைவன் இருக்கின்றான். கொன்றை மலர் மாலையணிந்த சடையுடையவனே, தில்லையில் உடையவன் நடராஜன் தான் என்று எல்லோரும் வணங்குகின்றார்கள். உள்ளொளியின் அசைவே நடராஜ நடனம் என்பது வள்ளலார் கூற்று. தில்லை செழுஞ்சுடர் என்று புகழ்கின்றார். இல்லைங்க, தில்லை செழுஞ்சுடர் என்று புகழ்கின்றாரா? ஓ, தில்லை செழுஞ்சுடரே. சமே சமே ம். அப்படியே நைஸா அப்படியே நுழைச்சாங்க பாத்தீங்களா? செழுஞ்சுடரே, அவ்வளவு சுடரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பனாங்க உள்ளொளியின் ஆன்மாவே சபையாகவும் அது உள்ளொளியே பதியாகும். அப்புறம் அது அசைவே நடனமா நடனம். இருக்கா? சரி, ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய். சமய விக்கல்ன்றது மரணம் தானே? ஆமா, கடைசி அதான் தண்ணி சாமி எங்க அப்பா அன்னைக்கு இறந்தார்ல, எங்க அம்மா சொன்னாங்க சாமி, அவருக்கு அப்படியே விக்கல் வந்துச்சா. அவங்க பக்கத்துல அவர் சொல்லிட்டு தானே இறக்குறாரு சாமி. அவர் சொல்றாருல்ல, அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நான் இறக்க போறேன், நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவுறாருல, அப்படி விக்கல் மாதிரி வந்துச்சு அவருக்கு, கண்ணெல்லாம் மேலே ஏறிச்சுன்னு சொன்னாங்க. அப்ப பால் ஊத்துவாங்க காயில சாமி. அவர் தான் போயிட்டாரு சொல்லிட்டு, திரும்ப அப்படியே ஊத்துவாங்க. என்ன சாமி எப்படி சொன்ன மாதிரி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? சாப்பாடு எப்படி சொன்னாரு? அவர் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாரு சாமி. குளிச்சுட்டு வந்துட்டு 1/2 மணி நேரமா குளிச்சிருக்காரு. குளிச்சுட்டு துண்டு கட்டி வந்து உக்காந்தாரா. உக்காந்துட்டு ஒரு மாதிரி இப்படியே இருந்தாரா. அப்புறம் சொன்னாரு எங்க அம்மா கூப்பிட்டு, நானு சாவ போறேன் பாத்துக்கோ அப்படின்ட்டு செத்துட்டாராம். அதுதான் சாமி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் பண்ணாத சேட்டையா, அவர் பண்ணாத தண்ணி அடிக்கிறது அலப்பறையா சாமி? சாமி இல்ல சாப்பாடு எப்படி தெரியும் அவருக்கு? தெரிஞ்சிச்சு போல இருக்கு அவருக்கு. நல்லா குடிச்சது உடனே நல்லா குடிச்சு போறாரு. தெரியல சாமி, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போல இருக்கு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, சொல்லிட்டு தான் போனாரு, போயிருக்காரு. இப்ப அங்க அம்மா சொன்னாங்க அப்படியே விக்கல் மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப இங்க விக்கல் பாருங்க. ஒக்க அமுதத்தை உண்டும். ஒக்கனா சாமி இது என்ன பாச? மலையாளம் தானே? ஒக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறப்பானவா, உயர அமிர்தத்தை உண்டுட்டோம்பா, இனி எனக்கு விக்கல் வராது கண்டாய். மூச்சு அடைக்காதா சாமி? வராது. இவ்வாறு மரணத்தை தவிர்க்கும் அமுதமாக இறைவன் இருக்கின்றான். சரியா சாமி? கொன்றை மலர் மலை அணிந்த சடையுடையவனே. சாமி ஏன் சாமி இது கொன்றை மலரு? யார் பார்த்தாங்க? சரி, தில்லையில் உடையவன் நடராசன் தான் என்று எல்லோரும் வணங்குகின்றார்கள். உள்ளொளியின் அசைவே நடராச நடனம் என்பது வரலாறு கூற்று. தில்லை செழுஞ்சுடரே என்று புகழ்கின்றார். சாமி இந்த தில்லை செழுஞ்சுடரே என்று இந்த உள்ளொளியின் அசைவு தானே? சரியா? இதுக்கும் அந்த சிவ தாண்டவன் கேள்விப்பட்டீங்களா சாமி? வந்து யாரும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு தனியா ஆடி காட்டினாரா? சிவதாண்டம் வந்து அவர் ஆடினார் சார். அதாவது காளியாக ஆடினார். சரி, காளி அடக்கத்தை ஆடினாரு. சரி, அது வந்து பரஞ்சோதினரும் வேகரபாகரும் பார்க்கல. வேகரபாக புலிக்காலுடையவர். பரஞ்சோதினரும் 2 பேரும் பார்க்கல. சரி, அவன் 2 பேருக்காக கேட்டாங்க. சரி, சிவத்தை பாடுற வந்து பாரு கூப்பிட்டாரு. ஆடிக்க அமைச்சாரு. நிறைய படத்துக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாம்பா இருப்பாரு, ஒருத்தர் புலிக்காலோட இருப்பாரு. பாருங்க, படம் போட்டிருக்கோம். சரி, நிறைய படத்துக்கு போட்டிருக்கோம். சரி, அவன் பார்த்துதான் ஆண்டாரான் சிவத்துல.
உம் பாம்பு வந்து ஆதிசேஷன், ஆதிசேஷன். சேகர் வந்து புலிகால் அவர். அவருக்காக தெரியுமா? சிவனை மாத்திரம் வாங்குவாரு கேரளத்துக்கு போய். ம். பாதி வாங்க மாட்டாரு, 10 நாள் வாங்க மாட்டாரு. அந்த மாதிரி பக்கத்துல நெருங்கி உட்காந்தாங்க. ம். நாரதன் தெரியாது அந்த மாட்ட வேற, அவன் வந்து உன்னை வள மாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. நாரதர் கிளப்பி விட்டாங்க, சும்மா கிடந்த கிளப்பி விட்டாங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து அந்த சிவன் நெருங்கி உட்காந்தாங்க. அப்போ ஒரு சிவன் தான் வணங்கினாரு, திருச்சி வந்தாரு. என்ன பண்ணாங்க, நெருங்கி நூறினாங்க. 1வது வாங்கி உள்ள தோதிட்டாரு. அப்ப இந்த மாதிரி நம்மள கழிச்சு ஆனோட்ட உடனே பாதி விட்டு அங்கே கேட்டாரு. ஓ, உடம்புல பாதி கூட என்ன பண்றான் பாப்போம் இவன் அப்படின்ட்டா. ஓகே. அப்போ வந்து அந்த வண்டை தொலைப்பிட்டு உடம்பு தொலைச்சு வந்துட்டாரு. நடுவில் பூந்து வந்துட்டாங்க. ஆமா, கெட்ட பயலா இருக்கு இவங்க. அதான் கோபம் ஜாஸ்தி ஆச்சு. வந்து இப்போ தைரியம் பலம் பண்ணிக்கிற வண்டைகளை வணங்குற சக்தி அந்த மாதிரி தானே, சக்தி அந்த மாதிரி தானே. சக்தியான எடுத்துட்டாங்க, சக்தி எடுத்துட்டாங்க. நடக்க முடியல. அப்போ என்ன சொன்னாரு, சிவா நடக்க முடியல, ஆனா நீதான் அந்த மாதிரி வரமாட்டேன் பாப்பாட்டேன், நீதான் இருக்கு, நீதான் கட்சி வரைக்கும் அப்படின்னாரு. என்ன பண்ணாரு, அவர் புலிக்கால் கொடுத்தாரு அவருக்கு. புலிக்கால் சக்தி வாய்ந்த கால் பாயும் சாமி அது. ஆமா, அது புலிக்கால் கொடுத்தாரு. அதான் புலிகால் வியாக்கிரபாதர் புலிகால் நிறுவாரு. சிவன்கிட்ட வணங்கினார். நீங்க முதல்ல என்ன கேட்டீங்க என்கிட்ட, சிவனும் பார்வதி நம்ப மாதிரி இருப்பாங்களான்ட்டு. அந்த அந்த பொம்பளைக்கு பாத்தீங்கன்னா சாமி கடுப்பு வந்துச்சு. ஹஸ்பண்ட் தானே இருந்தாலும் வணங்குறான், சந்தோஷப்பட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் வந்து நான் அதுதான் சொன்னேன். நீங்க நம்மள மாதிரியா இருக்கீங்க, அவங்க நம்மளோட பயங்கரமா சவே. அவங்க பையனுங்க சரி ஒரு பழத்தை வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. நீ சும்மா போ, நீ ஏன் கோவப்பட்ட, உனக்கு ஏன் ஒரு கோவப்பட்டனா நீ இப்ப ஆண்டியா போடியா, உனக்கு ஏன் தேவை. ஆசைப்படாது, அவருடைய ஏமாற்றம் வரும், நம்ம தான் கோவம் வரும், வந்து அறிவு இல்லாம ஆண்டியா போயிடுவேன், அறிவு இல்லாம மொட்டையா போயிடும், தண்டவாடியா தரமா போயிடும். நடந்தது நடக்கல சாமி. இது வந்து ஞானிகள் வந்து இந்த கதையெல்லாம் உருவாக்கி இதை அப்படியே பரப்பி இது இப்படி இருக்குப்பா தெரிஞ்சுக்குங்கப்பா உங்களுக்குள்ள உள்ள சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. இதுல அவா வந்து ஆகல, அவா பண்ற வேலைதான் சாமி. அவளையும் ஆரம்பிச்சேன்னா ஒரு வாரம் வராம அவ ஆரம்பிச்சதுன்னா என்ன தெரியல சாமி. நான் என்ன பண்ணிட்டோம், அவ பண்ண வேலை அப்படி. அவா இவாளை இப்படி எடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் இவா இப்படி இருக்கிறா. இப்ப இவா என்ன சொல்றானாக்கா, அவா வந்து எதையும் செய்யலைனாக்கா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அவா ஓதுனாதான் நம்மளால முன்னுக்கு வர முடியும்னு அவாக்கு அடிமை ஆயிட்டா. புரியுதா? இப்ப டீட்டெயிலா சொல்றீங்க, என் வாய் கிளற சொல்லலப்பா, ஒண்ணும் சொல்லல. அடுத்து படிக்குவா. படிக்க எனக்குதான் கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரியலையா? சத்து சித்து இப்ப தெரியும். சத்து சித்து ஆனந்தம் என்பது சச்சிதானந்தம், இன்பம் ஒன்றே நிறைந்த பூரண இன்பமானது. அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வமே என்னை ஆண்டு கொண்ட அருட்ஜோதி தெய்வம் என்பார். இந்த பாடலிலும் ஆனந்த தெய்வமே என்று பரவுகின்றார். இந்த உடம்பில் நுழைந்தது உயிர், அதைத்தான் ஊனேறும் உயிரே என்றார். அந்த உயிருள் இறைவன் இருக்கின்றான். இதை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பார். உயிருக்குள் இறைவன் எவ்வாறு விளங்குகின்றான், ஒளியாய் நிறைந்து விளங்குகின்றானாம். இக்கருத்தை தான் என் ஊனேறும் உயிருக்குள் நிறை ஒளியே என்று வாழ்த்துகின்றார். அவனிடம் ரெண்டு பாத்திரம். சத்து சித்து ஆனந்தம் சமே, சத்தைய சத்தின்னு போட்டு வச்சிருக்கீங்க. அப்படிதான் போடுவோம். சத்து சித்து ஆனந்தம். சத்துனா என்ன சமே?
அறிவு, உண்மை. சாமி சத்துன்றது உண்மையா, சித்துன்றது அறிவு, உண்மை அறிவு தான் ஆனந்தம். சரியா சாமி? ஆமா. இது கொஞ்சம் நம்ம பேசுவோம். இப்ப நமக்கு எல்லாம் அறிவு இல்லை, அதனாலதான் இதுல ஆனந்தமா அதுல எல்லாம் பொய்யில இருந்து ஆனந்தம் கிடைக்குமான்னு நம்ம போயிட்டு இருக்கோம். சரியா சாமி? சரி. உண்மை அறிவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உண்மை அறிவு வந்துச்சு வச்சுக்க, எனக்கெல்லாம் இல்ல, நான் சொல்றேன், எனக்கெல்லாம் உண்மை அறிவு வந்துருச்சு வச்சுக்கோமே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு செவனேன்னு இருக்கிறது தான் ஆனந்தம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா சாமி? ஆனா இப்ப இது அதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அறிவாளியா? நானு உலக அறிவு தான் இருக்கியா? உலக அறிவு இருக்க இல்லையே. உண்மை அறிவே தான் ஆனந்த சாமி. உண்மை அறிவு வந்துச்சுனாக்கா எது உண்மையான ஆனந்தம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா சாமி? அதான் கூட வந்து சாமி வந்தா பேசுறீங்க, நடக்குது இல்ல. உண்மை அறிவு வந்துச்சு, உங்க அறிவு வந்துச்சு உங்களுக்கு. எங்க வந்துச்சு? அப்பயும் மத்த என்ன உலகில தான் நாடி போயிட்டு இருக்கு. இன்னும் அங்கதான் நீங்க அப்படி விட்டு விட முடியுமா? பழகிட்டு மாட்டிட்டோம்ல, கொஞ்சமா தான் வரணும். சரி. இன்பம் ஒன்றே நிறைந்த பூரணமான இன்பம் ஒன்றே நிறைந்த பூரண இன்பமானது. என்ன சாமி இன்பம் ஒன்றே நிறைந்த பூரண இன்பமானதுன்னா என்ன சொல்ல வரீங்க? இறை இன்பம் அப்படின்னு சொல்றீங்க போல இருக்கு. அது மிக்ஸ் ஆயிருக்கு. அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வமே, என்னை ஆண்டு கொண்ட அருட்ஜோதி தெய்வம் என்பார். இந்த பாடலிலும் ஆனந்த தெய்வமே என்று பரவுகின்றார். சமே, இப்ப நான் ஒண்ணு யோசிச்சேன் இன்னைக்கு காலையில, அது கொஞ்சம் இதா இருக்கும், ஆனா கேளுங்க. இப்ப ஒரு மனுஷன் சாமி, ஒரு மனுஷன், ஒரு ஆண் ஒரு பெண், ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்பம், அதாவது அவங்க மேக்சிமம் ட்ரக் எல்லாம் விட்டுருங்க, ட்ரக் ஆல்கஹால்லாம் விட்டுருவோம், இயற்கையா இன்பம் அனுபவிக்கிறாங்கன்னா செக்ஸ். சரியா? அதாவது ஆண் பெண்ணும் கலக்குறாங்க. சரியா? அதே வந்து ஒரு இன்பமா இருக்கு. அப்ப இறைவன் வந்து நம்மக்குள்ள கலக்கும் போது அது எத்தனை மடங்கு இன்பமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நல்ல இன்பம், நல்ல சொல்றேன். அப்ப இறைவன் வந்து நமக்குள்ள கலக்கும் பொழுது அந்த இன்பம் வந்து எத்தனை மடங்கு வந்து மேக்சிமமா இருக்கும் சொல்லுங்க சார். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 கணவன் மனைவி ஒன்னா இருக்கும் பொழுது அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்காங்க வச்சுக்கோங்க சாமி. அந்த நேரத்துல வந்து அப்ப இறைவன் நம்மளோட கலக்கும் பொழுது எப்படி இருக்கும்? கோடி இன்பம் வைத்தான் போடுவாங்களே, கோடி இன்பம் வைத்தான் போடுவாங்க, 1 கோடி இன்பம் வைத்தான் போடுவாங்க. 1 crore. இந்த உடம்பில் நுழைந்தது உயிர், அதைத்தான் ஊனேறும் உயிரே என்றார். அந்த உயிருள் இறைவன் இருக்கின்றான். இதை ஊனேறும் உயிரா? ஊனேறும் உயிரா சமே? உயிர் போச்சு, உயிர் போச்சு, நுழைஞ்சது. என்னது ஸ்பெர்ம் ஓவம் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா ஆமா, அதே பாட்டு அதான் உடம்பு, அதான் உடம்பு, ஓவம் தான் உடம்பு, ஸ்பெர்ம் வந்து உயிர் எடுத்துக்கிட்டு உள்ள போகுது. ஆமா பாரியா? ஐயா சயின்ஸ் தெரியாதா? இல்ல தெரியும் சயின்ஸ். இல்ல நான் ஊனேறு உயிர் உடம்பு இருக்கு, உயிர் வந்து உள்ள பூந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, அதான் உடம்புதான் இருக்குல்ல. இல்ல நானு அங்க போய் சிந்திக்கல, நானு இப்பதான் எனக்கு புரியுது, அது ஓவம்ன்றது உடம்பு தானே. ஆமா. இதை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பார். உயிருக்குள் இறைவன் எவ்வாறு விளங்குகின்றான்? ஒளியாய் நிறைந்து விளங்குகின்றானாம். இக்கருத்தை தான் என் ஊனேறும் உயிருக்குள் இறை ஒளியே என்று வாழ்த்துகிறேன். என்ன சாமி சொல்ல வரீங்க? உயிர் போகுதுல உள்ள. சரி, இறைவன் கூட உள்ள போயிரு, ஒளியா போறான். சரி, ஓகே. பாருங்க சாமி, அப்ப அவனுக்கு என்ன வேலை இல்லையா? வேற வேலை இல்லையா? இல்ல, வேற வேலை இல்லையா? இல்ல, வேற வேலை இல்ல. இவன் கூட வந்துகிட்டு இருக்கிறதுக்கா? சாமி, வள்ளலார் சொல்லுவார் சாமி, அந்த தீ நாற்றத்தையும் பொறுத்து
அருவருப்பையும் பொறுத்து ஆமா. எனக்குள்ள வந்து அப்படி ஒரு இது இருக்கு தானே. விண்ணப்பம். அப்ப அவன் கூடயே தான் இருக்கான். ஆமா ஆமா, கூட தான் இருக்கான். அவன் தெரியல, அவ்வளவுதான். தெரியலன்னு இல்ல சாமி, புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கணும் இல்ல. நம்ம மனசு என்ன செய்யுது, அதுதான் நம்ம கூட இருக்கிற மாதிரி காட்டுது. இப்ப மனசுதான் வந்து அது தோழி தானே. அது சொல்லுது நான் தான் உன் கூட இருக்கேன், நான் சொல்றது கேளு. ஆமா கடவுளுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் நம்ப முடியாது தெரியுமா. அவங்க எல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டாங்க. நான் தான் உனக்கு எல்லாம். ஆமா நான் தான். இப்ப நம்ம எப்பெல்லாம் கடவுள்கிட்ட போறோமோ இது ஜேலஸ் ஆயிட்டு நம்மள ஏதாச்சும் பண்ணி இழுக்குது. இப்ப வந்து சாமி இது நம்ம கூடயே தான் இருந்து பழகிருச்சு. நம்ம பேசி பழகிட்டோமா அது கூட. சரி சாமி, நீங்க சும்மா இருக்கும்போது யாரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்க சொல்லுங்க சாமி. மனசுதான். ஆமா, அதுதான் நம்ம கிட்ட ஏதாவது கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு. உடனே இல்லையே. மெயினா தியானம் போது இன்னும் மோசம். கிளம்பிடுது தியானம் பண்ணும்போது சுத்த மோசம். இல்ல முதல்ல வந்து ஒரு கதை எல்லாம் வரும். உஷார் ஆயிட்டு சீப்பா வேணாம் தடுத்தோம்னா இன்பமானதான் வரும். அதான் தெரியும்னா அற்பாடு வரும் சார். அற்பா தானே வருது, அப்படி வந்துருவோம். அது அப்படி ஏமாத்து நம்மள. எப்படியோ சரி சாமி, சத்தத்தை போட்டா அவன் கேட்டா சரி, ஏதாவது ஒரு சத்தம். ஆமா ஆமா, என்ன படம் கேப்ப தெரியாது. அற்பா பாட்டு எல்லாம் வரும். அப்படியே பாட்டு போயிடும். தியானம் அவுட்டு. எது எப்படியோ சாமி, அது அது அதோட பிடியில இருந்து நம்ம கொஞ்சம் விலகணும்னு வச்சுக்கலாம். நம்மள எப்படியாச்சும் மைக்கி பிடிச்சிடணும்னு பாக்குது. சரியா? ஆமா ஆமா ஆமா. அது அற்பா இது சொன்ன ஊருக்கெல்லாம் வந்தாலும் தடுத்தோம். அற்பா ஏன் வருது, இந்த பையன் மாட்டிடுவான். என்னுடைய அனுபவம் சாமி. அது நிறைய பேர் கற்பனைன்னா அற்பா வரும், பாட்டு வரும், பாட்டு வரும், அப்படியே போவோம். அதான் சாமி, நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கும், அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங் வரும். பாசிட்டிவ் இது நல்லது தானே, இது நம்ம டெவலப் பண்ணுவோம். அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சோமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, அடுத்தது படிங்கம்மா. ஒரு பத்தி படிங்க. அவனிடம். படிக்கிறேங்க ஐயா. அவனிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, எல்லாம் உடையான் அவனே. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தும் அவனுக்கே உரியது. அதனால் அவன் எல்லாம் உடையவனாய் வர்ணிக்கப்படுகின்றான். எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று விண்ணப்பத்தில் கூட இறைவனை அழைப்பார். எல்லாம் உடையானா? எல்லாம் எல்லாம் உடையானே. சரி, அவனிடம் இல்லாதது ஒன்றுமில்லை. ஆமா சாமி, எல்லாமே அவனோட தானே. அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தும் அவனுக்கே உரியது. அதனால் அவன் எல்லாம் உடையானாய் வர்ணிக்கப்படுகின்றான். எல்லாம் உடையாறு பெருஞ்சோதி அற்புத கடவுள் என்று விண்ணப்பத்தில் கூட எல்லாம் உடைய எல்லாம் வல்ல. சமே எங்க சமே இது வழங்கி எக்காலத்தும் நமக்கு தரலாகிய சமயங்கள் மதங்கள் பாதங்கள் விண்ணப்பம். அவங்ககிட்டதான் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட கேட்கறது இல்ல, நம்ம கிட்ட எல்லாம் முடியும்ட்டு போயிட்டு இது பண்றது. சரி, அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ வல்லாட்ட இருக்கு. வல்லாட்ட எப்படிச்சும் கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். சரி, அடுத்து வேற யாரும் மாட்டீங்க. நன்றிமா. வினோதினம் கவிதாமா இருப்பாங்க, வரலையோ? இருக்காங்க, படிக்கிறேங்க. படிமா. அன்பர் என்பவர் பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று அதனில் பயில்வோரையும் குறித்தது என்பார். மற்ற ஜீவர்களிடம் காட்டுவது பரிவு, பாசம், தயவு, ஈரம், இரக்கம். ஜீவர்களிடம் காட்டுவது பரிவு என்றெல்லாம் கூறப்படுவது குறிக்கப்படுவது. இறைவன் மீது நாம் கொள்வதே பக்தியை, அன்பு என்கிறார் வள்ளலார்.
அவர் அன்பர்களுக்கு எழுதிய அத்தனை கடிதங்களிலும் எல்லா உயிர்களுக்கு பயவும் கடவுள் மீது அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுவார். இறைவா, உன் மீது பக்தி வேண்டும் என்று எழுதுவார். இறைவா, உன் மீது பக்தி கொண்ட அன்பர்கள் அனைவரும் நின் திருவடி பெருமையை எண்ணி எண்ணி மேலான அனுபவங்களை அடைந்து கொண்டிருக்கின்றனர். நான் ஒருவன் எல்லா பாவங்களுக்கும் உடல் உளம் கொடுத்த மா பாவியாய் இருப்பதனால் மண்ணேறி மயக்கேறி வருந்துகின்றேனே என்பார். மயக்கேறி வருந்துற்றேனே. மண்ணேறி என்பது உலகியலில் மூழ்கி இருக்கும் நிலையையும், மயக்கேறி என்பது மாயையில் மூழ்கி இருப்பதையும் குறிக்கிறது. இது பெரிய பத்தி. ஓ, மண்ணேரி சமே, மண்ணேரினோட தலைக்குள்ள உலகில தானே சாமி ஏறி ஆட்டமா ஆடுது. அதேதான் பாருங்க, இந்த மண்ணேரி, மண்ணுனா உலகம்னு அர்த்தம் செஞ்சு வேண்டியதான். அன்பர் என்பவர் பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று அதனில் பயில்வோரையும் குறித்தது என்பார். ஓகே சாமி, அன்பர் யாரு அப்படின்னாக்கா பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படாம சிவானந்தம் எப்ப கிடைக்கும், சிவானந்தம் எப்ப கிடைக்கும்னு முயற்சி பண்றாங்க. சரியா? ஓகே. மற்ற ஜீவர்களிடம் சாமி நான் பாக்குறேன், இப்ப இந்த சன்மார்க்கிகள் இருக்காங்கல்ல, சன்மார்க்கிகள் இருக்காங்க சாமி, குருமார்கள் இருக்காங்க, அப்புறம் சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க, அப்புறம் சாதுக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் மத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க, நான் பாக்குறேன். அதுல என்ன பண்றாங்கன்னா சாமி, அவங்களுடைய பொருளுக்கும் புகழுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துக்கிறாங்க கையில. இவனுக்கு இந்த வேலை எதுக்கு? உட்காந்து சும்மா உட்காந்து தவம் பண்ணதானே வள்ளலார் சொன்னாரு, இந்த சும்மா இருக்குதானே சொன்னாரு. உனக்கு ஏன் இந்த வேலை சாமி? அப்ப என்ன பண்றானாக்கா அவனை ப்ரொமோட் பண்றான், அவனை காட்டிக்கிறான், நான் இதை பண்றேன். அதாவது நான் இது ஒரு இஷ்யூ, அதாவது என்ன ஒரு ஹாட்டான இஷ்யூ இருக்கோ அவர் அதுல அங்க அவரோட பங்கு பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுனாக்கா அவனோட ஆணவத்தை வளர்த்துக்கிட்டே போறான். வள்ளலார் என்ன சொன்னாரு? அவன் அங்கங்க உட்காந்து சும்மா இருங்கடா, பொருள் புகழாதியை விரும்பாவது சிவானந்தத்தை விரும்புங்கடா அப்படின்னு சொன்னாக்கா என்ன வள்ளலாருக்கு செய்ய தெரியாதா சாமி? அவரோட சக்திக்கு செய்ய தெரியாதா சாமி? கேட்டா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? வள்ளலார் செய்ய மாட்டாரு, நாங்க தான் செய்யறாங்க. அவர் பாதியில விட்டுட்டு கிளம்பிடுவாங்க சாமி. அவங்க வேலை முடிஞ்சிச்சு வச்சுக்க, பாதியில விட்டு கிளம்பிடுவாங்க. கெட்ட பயமா இருக்காங்க சாமி. சன்மார்க்கியே பயமா இருக்கு இப்ப பார்த்தாலே. நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க. நான் என்ன சொன்னேன் சாமி, நான் யார் பொருள் புகழ விரும்புறாங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லலையே. சரியா? மற்ற ஜீவர்களுக்கு காட்டுவது பரிவு, பாசம், தயவு, ஈரம், இரக்கம் என்றெல்லாம் குறிக்கப்படுவது. இறைவன் மீது நாம் கொள்வதை பக்தியை அன்பு என்கின்றார் வள்ளலார். அதாவது சாமியே, உயிர்கள்ட்ட நீங்க தயவு காட்ட முடியும். இப்ப எல்லாரும் என் அன்பே, என் உயிரேன்றாங்களா, அது கடவுள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப இறைவன் மீது நம்ம காட்டுற பக்தி தான் அன்பு. சரியா சாமி? நான் ஏற்கனவே அன்புன்னு தயவுன்னு பார்த்தோம், தவன்னு பார்த்தோம். சரி. அவர் அன்பர்களுக்கு எழுதிய அத்தனை கடிதங்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் தயவும் கடவுள் மீது அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுவார். சாமி, பக்தினா என்ன சாமி சொல்லுங்க, சிம்பிளா புரியுற மாதிரி, பாமரனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பக்தி அன்பு காட்டணும் அப்படின்னாக்கா கடவுள் அவன் இருக்கிறான், நம்ம பயம் இல்லை, உங்களை காப்பாற்ற நம்பிக்கை, அவன்தான் நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை, அதான் பக்தி. சரி, ஓகே. நம்பிக்கை நாம் நஷ்டப்படையும் ஒரே சொல்லுவாங்க, நம் நஷ்டம் உள்ள இருந்தே சங்கல்பம். நம்ம நஷ்டமடையும், நம்ம எந்த கஷ்டம் வராது, எல்லாம் அவருக்கு பார்த்துக்குவோம். சரி.
சார், அந்த இறைவா பாட்டு ஒரு பாட்டு இருக்குதுங்களா? பாராத கருணை வந்தாலும் நன்மையோடு வன்மையோடு வராத சேராத பாவம் பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்றார் யார் சொன்னார்? கொஞ்சம் தீராது யாருக்கு தெரியுங்களா? ம் நான் என்ன தெரியுமா? எவன்டா சொன்னாலும் பிடிப்பாங்க. ம் புரியுதா? தீராது எவன்டா சொன்னது அப்படிங்களா? ஆமா ஆமா, அப்படியே படிப்பேன் அந்த பாட்டை. ஆ, சரி, யார் சொன்னார் இல்ல? சரி, எவன்டா சொன்னான்? எவன்டா சொன்னா? அப்புறம் அடுத்த கட்டம் பேசுனா பொறுமை பண்ணி பேசுனா பேர் போயிடும். சரி, தீரன் எவன்டா சொன்னான்? பேசுனா போயிடும் மேடம். பேசுனா பொறுமை பண்ணி ம் யார் சொன்னா சொன்ன? யாரு எவன்டா சொன்னான் அப்படிமே. சரி தம்பி, சரி. அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுவார். இறைவா உன் மீது பக்தி கொண்ட அன்பர்கள் அனைவரும் நின் திருவடி பெருமையை எண்ணி எண்ணி மேலான அனுபவங்களை அடைந்து கொண்டிருக்கின்றனர். நான் ஒருவன் எல்லா பாவங்கட்கும் உடல் உளம் கொடு எல்லா பாவங்கட்கும் உடல் உளம் கொடுத்த மாபாவியாய் நிற்பதனால் மண்ணேறி மயக்கேறி வருந்துகின்றேன். ஓ, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பக்தியா இருக்கிறவங்க எல்லாமே கடவுள் பாதத்தை நம்பி நிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? உலகியலை நம்பிட்டு இது அதுன்னு போய் படாத பாடுபட்டு நொந்து நிக்கிறேன். நம்ம கதை மாதிரி இருக்க. மண்ணேறி மயக்கேறி வருந்துகின்றேனே என்பார். மண்ணேறி என்பது உலகில் மூழ்கி இருக்கும் நிலையையும், மயக்கேறி என்பது மாயையில் மூழ்கி இருப்பதையும் குறிக்கின்றது. மண்ணேறி மயக்கேறி முடிச்சு விட்டாங்க. சரி சாமி, சரி. இந்த உலக படிக்க மாட்டுது. இந்த உலக மக்கள் மக்கள் உலகாசையில் உழன்று இறைவனை மறந்து உலகில் இன்பமே பெரிதென்றும் அதுவே போதும் என்றும் வாழ்வதால் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். அவர்கள் செய்த முன்வினை அவர்களுக்கு தீராத துன்பங்களையே தொடர்ந்து அளித்து வருவதால் வருத்தம் அவர்களை விட்டு நீங்குவதே இல்லை. இறை பக்தி உள்ளவர்கள் குறையாத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பெருமிதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாமல் துன்பக்கடலில் மூழ்கி உள்ளவர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட முடியாமல் துன்பக்கடலில் மூழ்கி வருத்தத்தில் தோய்ந்து உள்ளனர். எனவே இறைவனை மறவாது அவனிடம் அன்பு காட்டி இன்பமடைய வேண்டும். உலக மக்கள் உலகாசையில் உழன்று இறைவனை மறந்து உலகில் இன்பமே பெரிதென்று அதுவே போதும் என்றும் வாழ்வதால் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். ஓகே சாமி, சரிதான். இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் உலகத்துல இது பண்ணிடுறாங்க, காசு அதுன்ட்டு. அது போன பிறகு உட்காந்து ஓடு பிரிக்கிறாங்க. சரியா சாமி? சாமி ஆமா சாமி, இப்ப நம்ம என்ன இது வேணும் அது வேணும்ன்றோம். அது போயிடுச்சுனாக்கா இல்ல அது கிடைக்கல துன்பம், இல்ல அது கிடைச்சி அது போயிடுச்சுன்னா துன்பம், இல்ல அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது நிலைக்குமான்ற ஒரு பயம் வேற. சரியா சாமி? இது மூணுதான். துன்பம் தான். ஒன்னே கிடைக்கலடா துன்பம், இன்னொன்னு கிடைக்குமா அப்படி எதிர்பார்த்து அது துன்பம். அடுத்து கிடைச்சிருச்சுனாக்கா அது நிலைக்குமான்னு துன்பம், இல்ல கிடைச்ச பிறகு அது போயிருச்சுன்னா அப்பயும் துன்பம். ஆக மொத்தத்துல ஒண்ணுதான் சாமி, கிடைச்சத அனுபவிச்சு இது போ, கிடைக்கலையா தெரியாத மாதிரி இது இன்னொன்னு என்ன பண்ணி விட்டுறாங்க சாமி? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா சாமி? காலையில போனை திறந்துடுறாங்க. போனை திறந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க? சோசியல் மீடியாவை பாத்துடுறாங்க. அதுல எவனாச்சும் எதையாச்சும் அப்லோட் பண்ணி விட்டுறான் சாமி. நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன்னு எதாச்சும் அப்லோட் பண்ணி விட்டுறான். உடனே இவன் என்ன பண்றான்? இவன் வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ணிட்டு ஐயோ அவன் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானே, நான் இன்பமா இல்லையே. இவன் நிம்மதியா தான் இருக்கான் சாமி, இவன் நிம்மதியா தான் இருக்கான், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தான் இருக்கான். ஆனா அவன் வாழ்ற வாழ்க்கை தான் நிம்மதினு நினைச்சிட்டு இருக்கான். அவனே சும்மா பொய், எல்லாம் பொய்.
யாரும் இது மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மீடியா இருப்பீங்க. மீடியா வந்து மக்களை கெடுக்குது சார். சோசியல் மீடியா மீடியா மக்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, காலையிலே நீங்க வந்து உங்க போன் நோண்டாதீங்க. ஏன் நோண்டுனீங்கன்னு வச்சுங்களேன், வெளியில இருந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்குள்ள ஏறிடும். அப்ப அது வந்து உங்க வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்டுரும். அதனால முதல்ல வந்து இறை சிந்தனை, தாவம் இந்த மாதிரி போங்க. போனை நோண்டாதீங்க. அவர்கள் செய்த அதுவே மறந்து ஓகே. அவர்கள் செய்த முன்வினை அவர்களுக்கு தீராத துன்பங்களையே தொடர்ந்து அளித்து வருவதால் வருத்தம் அவர்களை விட்டு நீங்குவதே இல்லை. இறைபக்தி உள்ளவர்கள் குறையாத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பெருமிதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாமல் போயிட்டாங்க. இறைபக்தி உள்ளவர்கள் குறையாத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமிதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாமல் மத்தவங்களா துன்பக்கடலில் மூழ்கி உள்ளவர்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியாமல் துன்பக்கடலில் மூழ்கி வருத்தத்தில் தோய்ந்து உள்ளனர். எனவே இறைவனை மறவாது அவனிடம் அன்பு காட்டி இன்பமடைய வேண்டும். சரி சாமி. அப்ப ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க சாமி, ஒரு சம்மரி கொடுங்க. ஆண்டவன் வந்து நமக்குள்ள இருக்கான், நம்ம அவனுக்குள்ள இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஆண்ட எல்லாத்தையும் காப்பாத்துறது அவன் தான். ராஜா எப்படி காப்பாத்து நாட்டு அதே மாதிரி வந்து ஆண்ட வந்து நம்மளை காப்பாத்தலாம். அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், எதையோ நினைச்சு மனசுல நினைச்சிட்டு உலகில போயிட்டு உலகில் இருந்தாலும் இன்பத்தாதான் இன்பம் உண்மையான இன்பம் நினைச்சிட்டு அதை உலக இன்பங்கள்லயே மனதை திருத்தி நம்ம அதிலே மூழ்கி மாயிலேயே பயங்கி அதிலே சிக்கண்டு இன்பம் என்ன நினைச்சு நினைச்சு துன்பத்தையே பட்டு உட்காந்துருவோம். வேணா வந்து துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்காது. நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் இன்பம் கிடையாது, ஜனநாயக அடையணுமே அவன் அடையணுமே அது மாதிரி செலுத்த அந்த அன்பு தான் சாட்சியமான உண்மையானது அப்படின்னு புரிஞ்சுட்டு இதெல்லாம் காட்டாம பெண்மார் அன்பை காட்டி அவனே வணங்கி அவனை உறுதியான நம்பி இந்த மாதிரி பக்தி பண்ணி அவன் இருக்கிறான் ஒரு கவலை இல்லைங்கிற வாழ்ந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தோமானால் அவன் நம்ம துணை இருப்பான். அவன் எந்த கஷ்டம் வராது. நம்ம வழிகள்லையும் மாயிலையும் சிக்காம அவருடைய அடுத்தபடியே நம்ம தைரியமா இருந்து அவெல்லாம் நம்ம நல்லா வாழ்வோம். இதான் வேண்டேன் செய்து உலகம் அந்த உலகம் இது பண்ணணும். நீங்க கடைசியா சொன்னீங்க தெரியுங்க, சிக்காமனே, அதுதான் மெயின் பாயிண்ட். இப்ப என்ன பிரச்சனை சாமி, இப்ப கடவுள் வந்து நம்ம கூட கலக்குறது, அவன் எப்ப கலக்குறான் அப்படின்னாக்கா சாமி, நம்ம வந்து உலகில விட்டுட்டு வந்துட்ட பிறகுதான் அவன் நம்ம கூட கலக்குறான். ஏன்னா நம்ம பாருங்க உள்ள காலியா தானே வருவான். அதான் சொல்றேன் சாமி. இப்ப வந்து கடவுள் வந்து ஒரு ஆண் தானே, நம்ம பெண் தானே சாமி. நம்ம வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யாரு? உலகில மாயைய. அப்ப இவன் எப்படி வந்து நம்ம தான் வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்குமே, எங்க இருந்து இப்ப வருது? நம்ம சிங்கிள் ஆனா தம்பி, நம்ம சிங்கிள் ஆனாதானே தம்பி நம்மள கல்யாணம் பண்ண முடியும். நம்ம சிங்கிள் இல்லையே, நம்ம உலகில கமிட்டட் ஆயிட்டுமே. அதனால கடவுள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதான் விட்டு அப்படிங்கிறார். இப்ப வள்ளலாரும் அப்படிதான் சாமி. நம்ம வந்து வேற இடத்துல கமிட்டட் ஆயிட்டோம். அப்ப வள்ளலார் வந்து நம்ம கூட ரொம்ப பேச முடியாது, கேட்க மாட்டோம். கேட்போம் நம்ம உஷாராயிட்டோமா? உஷாராயிட்டு ஏமாத்தே இல்லையே, தெரிஞ்சு வச்சு நமக்கு. இல்ல அப்பப்ப ஏமாந்துடுறோம் சாமி. நானும் அப்பப்ப ஏமாந்துடுறேன். தெரியாது எது உண்மை எது தெரிஞ்சு போச்சு, ஏமாற மாட்டோம். எந்த பாதம் பிடிச்ச கையா வேறு தொடுவனோ, எந்த பாதம் பிடிச்ச கையா வேறு தொடுவனோ, இன்னத்தவரை யாரும் தொடமாட்டேன். ஐயா பிடிச்சு நாம காலையில ஐயா பிட்டு யாரும் தொட கிடையாது சாமி. அவர் பிட்டு எனக்கு காலை கிடையாது. எதாவது வரும் வழியா சரியா போயிடும். செஞ்சு விலைக்கு தொன்மை வரும்.
ஆனா அதை கிட்ட விட்டோம்னா ஒரு மாற்று கிடைக்காது. ஐயா நினைச்சு வாழ்வோம், அதை நம்பி வாழ்வோம். சரி சாமி. சரி மக்களே, எதுவும் கேள்வி இருக்கா? யாரும் எப்பவும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு கேட்கறீங்க, யாராவது கேட்கறாங்களா? சாமி, கேளுங்க. உலகில் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கின்னு சாமி சொல்றாங்க. அப்ப நம்ம உலகில் சிறிதும் உளம் பிடியா வகைனா அப்புறம் நம்ம எப்படி இப்போ சாப்பாட்டுக்கு வழி பண்றது, சின்ன சின்ன அப்பா அம்மாவுக்கு உதவி பண்றது, ஏதோ ஜீவகாரணி பண்றதுன்னா கூட உலகில் மாதிரி தானே வருது அது. உளம்பிடியான உளம் என்ன? கரணங்கள்ல மனம், புத்தி, அகங்காரம், உள்ளம். நீங்க மனம் இருந்தது இல்லையா, அப்படியே நீங்க உள்ள தெரிய போகாதீங்க, ஆழ்ந்து போகாதீங்க. ஓ, அப்படியே பற்றாத மாதிரி. உலகிறது உளம்பிடியாவை உள்ள உள்ள வரைக்கும் போகக்கூடாது, அவ்வளோ ஆழமா போகக்கூடாது. சரி சாமி, ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளா குழப்பமாவே இருந்தது. ஆனா குழப்பமா இருந்தாலும் சரி, இது நம்ம விட முடியாது, ஐயா என்னத்துக்கு எதுனாருன்னு தெரியலேன்னு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஆனா ஆழ்ந்து போக மாட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரிதான் ஆழ்ந்து போகிறது ரொம்ப லேசாச்சு. அது ஆழ்ந்து போகல, ஆனா அது அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா அது சரிதான்றது இப்போ நீங்க சொன்ன போது கிளியர் ஆகுது. உளம்பிடியா வகைன்னா இப்ப நீங்க சொன்ன பிறகு அது ஆழ்ந்து நான் சிந்திக்கிறேன். உளம்பிடியா வகைன்னா ஒண்ணும் இல்லாம சும்மாவே வேலை செய்யாம இருக்கிறது போல அல்ல. உடனே என்ன அறிவை கொண்டு போகாதாங்கிறார். உடனே அறிவு கொண்டு போகாத. ரைட். சரிங்க சாமி, அறிவு கொண்டு போடாட்டார். சரிங்க சாமி. சரி, அப்புறம் யாராவது டாக்டர் வந்து திருமணக்கு டாக்டர் வந்துட்டாரா? வந்துட்டாரா? டாக்டர் வந்துட்டாரு சாமி. சரி சரி, யாரும் கேள்வி எல்லாம் முடிச்சுக்கோ. இன்னைக்கு தீப ஆராதனை இருக்காது, அவங்களுக்கு தெரியாது, அவங்க வரவே இல்லை. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வந்து பாத்துட்டு என்ன சட்டத்தை காணவே அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படி சொல்லிடுறேன். நன்றி சாமி, முடிச்சுக்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருத்துள்ளே சரணம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கம். ஐயா வணக்கம் சாமி, நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், நன்றி. இருக்கேன். எப்படி? மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றி. பாப்பா ஒரு 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் போல இறங்கலான் இருக்கிறேன். ஓகே, வாங்க. போன வாட்டி மாதிரி சாமி வரும்போது அப்படியே கவனிப்பு தடபுடலாம் இருக்கணும், சரிதா? ஐயோ, எப்படிண்ணே? அது புரியல. வண்டி போறீங்களா இல்ல தம்பி கூட வரணும்? வா தம்பி, இறங்குமா, போமா, இறங்கிடுவோம், வீடியோ செஞ்சிருவோம். வா, போயிருவோம். சாமியை அப்படியே அல்லைக்கா தூக்கிட்டு ஓடிடுவோம் வடலூருக்கு. அங்க போய் ஒரு மோட்டர் எடுத்துருவோம், ராயல் என்ஃபீல்ட் எடுத்து சாமியை பின்னாடி உட்கார வச்சுட்டு. சரி சாமி, நன்றி, பாய். அப்புறம் சொல்றேன் சாமி. பாய். வணக்கம், நன்றி. நன்றிங்கண்ணா. நன்றி.